அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பாண்டு. 17/10/1952 வெளியான தமிழ் திரைப்படம் பராசக்தி. இந்த படத்திற்கு இன்றோடு 71 வயது. தூங்கிக் கிடந்த தமிழர்களை இந்த நெத்தியடி வசனத்தின் மூலம் விழிக்கச் செய்து விழிப்புணர்வு ஊட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏவிஎம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கலைஞரின் வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் உருவான இந்த பராசக்தி வசனங்கள் காலத்தின் கல்வெட்டாக ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. தனது முதல் படமான பராசக்தி என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கோர்ட் சீனில் பேசியிருப்பார். இதோ அந்த வசனம், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதரும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஜீவன் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதை நான் மறுக்கப் போகிறேன் என்றில்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல் என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டாறுகள் எவ்வளவு என்று உங்களால் கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்தாலும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியது இல்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. நீதிபதி அவர்களே, தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்தில் இருந்த தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ குற்றவாளி கூண்டிலே நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் மெலிந்தேன், நலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி. மங்களகரமான பெயர், கழுத்திலே மாங்கல்யமில்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்களிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்ட முன்வந்தனர் பலர். அவர்களில் காளையர் சிலர் அவளுடைய காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே ஈடுபட்டு இதோ உங்கள் முன் நிற்கிறானே இந்த கொடியவன் வேணு. இவன் என் தங்கையை கற்பழிக்க முயன்றான். நான் தடுத்திராவிட்டால் கல்யாணி அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தனர். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர். அதில் தலையானவன் இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டுச் செல்ல விரும்பவில்லை. தன் குழந்தை அனாதையாக துடித்து சாவதை காண அவள் விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொல்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாரணிய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார். அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் அந்த முறையைத்தானே கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. அது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு தக்க பாதுகாப்பில்லை. ஆனால் என் தங்கை கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறி இருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தானே இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார்.
யார் வழக்கிற்கும் அல்ல, அதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாவாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலாட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரர்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இது எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இப்படி கர்ஜித்திருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.